வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய தொன்மையான கலாச்சாரம் கொண்ட ஈரான் நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈரான் நாட்டை பற்றி நமக்கு தெரியாத பல ரகசியங்களும் ஆச்சரியமான விஷயங்களுமே இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் நாட்டின் பழைய பெயர் என்னென்னா பெர்ஷியா, அதாவது பாரசீகம். 1935ஆம் ஆண்டு தான் அதிகாரப்பூர்வமாக ஈரான் என்று பெயரை மாற்றினாங்க. ஈரான்கிற பெயருக்கு ஆரியர்களின் நிலம்ங்கிறது ஒரு அர்த்தம். நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த கேலண்டர், அதாவது ஆங்கில நாட்காட்டிக்கு பதிலாக இவங்க சோலர் ஹிஜ்ரிங்கிற ஒரு நாள்காட்டியை தான் பயன்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு புது வருஷங்கிறது மார்ச் மாதம் வசந்த காலத்தில் தான் தொடங்கும். உலகிலேயே 90% அதிகமாக குங்குமப்பூ ஈரானில் தான் விளைகிறதாம். இதை சிவப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது தரம் வாய்ந்தது. ஈரான்னு நம்ம சொன்னாலே பெர்ஷியன் கார்பெட்ஸுங்கிறது உலக புகழ் பெற்றவை. இவை பல 100 ஆண்டுகளாக உழைக்கக்கூடியதும் கூட. கைகளால் நெய்யப்படும் ஒரு கம்பளத்தை முடிக்க சில சமயங்களில் பல வருடங்கள் கூட ஆகும். ஈரானில் உள்ள பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களில் 60% அதிகமானோர் பெண்கள் தான். கல்விக்கு அந்த நாட்டில் மிகுந்த முக்கியத்துவமும் அளிக்கப்படுகிறது. ஆசிய வகை சிவிங்கி புலிகள் இன்னைக்கு உலகில் அழியும் நிலையில் இருக்கு. இவை உலகில் ஈரானில் மட்டும்தான் இப்போதும் இயற்கையாக வாழ்கின்றன. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நிலத்தடியில் நீரை பாதுகாப்பாக கொண்டு செல்ல கனாட்டுங்கிற நுட்பமான நீர்ப்பாசன முறையை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஈரானில் டேரோஃப்ங்கிற வினோதமான கலாச்சாரம் இருக்கு. நீங்கள் ஒரு கடைக்கு சென்றால் கடைக்காரர் முதலில் காசு வேண்டாம் என்று சொல்வார். ஆனால் அது வெறும் மரியாதைக்காகத்தான். நீங்கள் கட்டாயப்படுத்தி தான் காசு கொடுக்க வேண்டும். ஈரான் மக்களுக்கு கவிதைகள்னாவே உயிராம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஹவீஸ் போன்ற கவிஞர்களின் கல்லறைகளை ஒரு புனித தலம் போல போற்றி பார்க்குறாங்க. உலகத்திலேயே மூக்க திருத்தி அமைக்கும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை ஈரானில் தான் அதிகம் செய்யப்படுது. இந்த ஒரு விஷயம் அங்கே ஒரு அந்தஸ்தோட அடையாளமாக கருதப்படுது. ஈரான் நாட்டை பற்றி இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈரான் நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.